ஹாய் கைஸ், இன்னைக்கு ஆக்சுவலாக மழை ஊரில், அதனால தான் கரண்ட் எல்லாம் கட் ஆகி நின்றுக்கிட்டு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே நான் தான் கிங்கு படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ யாராவது புதுசாக போகிறீங்கன்னா, சேனலுக்கு யாராவது புதுசாக வர்றீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே. அண்ட் எஸ், இங்கே நான் தான் கிங்கு படத்தோட ரிவ்யூ. கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 90s கிட்டு சந்தானம் கல்யாணம் ஆகலைன்னு ஒரு வருத்தம். வழக்கமாகவே 90s கிட்னாலே ஒரு மித்தம் உண்டு. என்னென்னா, வீடு இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லுவானுங்க. ஸோ அதெல்லாம் நம்பி காதில் போட்டு கடன் உடனே வாங்கி வீடையும் வாங்கிட்டார் அவர் ஃப்ரெண்டுகிட்ட கடனை வாங்கி. அண்ட் யார்கிட்ட பொண்ணு கேட்க போனாலுமே எனக்கு கடன் இருக்குது, உங்கள் பொண்ணை கொடுக்கும்போது சேர்த்து 25 லட்சம் பொண்ணை ரொக்கமாகவும் கொடுத்துருங்க, நான் என் கடன் அடைச்சிட்டு நான் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பேங்கிறது தான் அவரோட ஃபஸ்ட்டு டிமாண்டே, வேறு எதுவுமே வேண்டாம். ஸோ இப்படியே பார்த்துருக்கும்போது பொண்ணுங்க வந்து நிறைய இதனாலேயே கிடைக்காம இருக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே மனோபாலாவோட பேச்சை கேட்டு அவர் ஒரு ஜமீனுக்கு போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. ஜமீன் பரம்பரை நல்ல டௌரி கிடைக்கும்னு சொல்லி அவரும் கல்யாணம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஜமீன்காரங்க டௌரி கொடுத்தாங்களா இல்லை அப்புறம் சந்தானம் அவரோட கடன் அடைச்சாராங்கிறது தான் மிச்ச கதை. ஸோ எஸ், ஒரு சுமாரான ஒரு கதை, ஒரு லாஜிக், பயங்கரமான லாஜிக் மிஸ்லாம் உண்டு. பட் காமெடி படம்னால நம்ம வந்து தாராளமாக அது எல்லாத்தையும் மைண்ட்லேருந்து எடுத்துடலாம். அண்ட் ஆப்வியஸ்லி சந்தான படம். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னப்பா ரீசெண்டாகவே படம் எல்லாம் சரியாக போகலன்னு. பட் ஃபார் அவே ஃப்ரம் டிடி ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும், வடக்குப்பட்டி ராமசாமியாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுவுமே கேரண்டீடு ஃபேமிலி என்டர்டெய்னர். இதில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல காமெடி வந்து ஒர்க் அவுட் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னோன்னா, சந்தானமுக்கும் ஒய்ஃப்க்கும் சண்டை இருக்கும், பேசிக்க மாட்டாங்க. ஸோ மொதல் நாள் வந்து ஒய்ஃப் வந்து சமைச்சு டிஃபன் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. பட் சந்தானம் பார்த்துட்டு கோவத்தில் எடுக்காமல் போயிடுவாங்க. அடுத்த நாள் மனசு மாதிரி அங்கே டிஃபன் பாக்ஸ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மொதல் நாள் எடுக்க மாட்டாங்க, ரெண்டாவது நாள் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க. அப்போது ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, அதை ஏன்பா அவர் கொண்டு போனார், நான் அவர் நேற்று கொண்டு போனேன், நான் அதுக்குள்ளே ஒன்றுமே வைக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸாக திறக்கிறதுக்கு ஒரு கொலீக் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு இது எம்டியாக இருக்குது, கை கழுவுறதுக்கு. அந்த சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்லாயிருக்கும். அண்ட் அதையும் தாண்டி தம்பிராமையா பாலா உண்மையாகவே ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இருந்தாலுமே அந்த கேரக்டருக்கு தம்பிராமையா ஓவர் ஆக்டிங் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். உண்மையாகவே நல்ல ஒரு காமெடி. கரண்ட் வந்துருச்சு. உண்மையாகவே நல்ல ஒரு காமெடி, ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அண்டு நிறைய இடத்துல ஒரு கிட்னாப்பிங் சீன் வரும், அங்கே ஒரு 2-3 காமெடி. அண்டு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸிங் ஒரு சேசிங் சீன் வரும், அது நல்லா இருந்தது. அண்ட் லிஃப்டில் ஒரு சீன் வரும். அதான் ஆப்வியஸாக நிறைய நார்த் இண்டியன்ஸ் ப்ராங்க் அது வரும். பட் அதை கொஞ்சம் பட்டி டிங்கிரிங் பார்த்து இதில் சிரிக்கும்படியாக தான் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லேக் எங்கே அடித்ததுன்னா, சாங்ஸு தேவையில்லாமல் சாங்ஸு. ஒரு கல்யாண சாங் வச்சாங்க, பட் அதுவுமே கல்யாணம் இல்லாமல், அந்த சாங் எல்லாமே கல்யாணம் முடிஞ்சிருக்கலாம். அப்புறம் பார்ட்டிக்கு போனோம், நீ ரெடி ஆகுன்னு ஒரு ஃபஸ்ட் டைம் ஒய்ஃப்கிட்ட பேசுவார், அப்போ ஒரு பாட்டு அன்வான்டாக வரும், அதுவுமே ஒரு லேக்காக தான் இருந்தது. அண்டு ஒரு தீவிரவாதியை பிடிச்சி கொடுத்தா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆஹா, நமக்கு அந்த அமௌண்ட்டு கிடச்சா என்ன பண்ணலாங்கிறத நினச்ச ஒரு பாட்டு வரும். ஸோ இந்த 3 பாட்டுமே கொஞ்சம் தேவையில்லாத ஒரு பாட்டு தான். யாருமே பெருசாக அந்த பாட்டு எங்கேயுமே அந்த பாட்டு வேணும்னு யாருமே, அந்த பாட்டு வரும்போதெல்லாம் எல்லாருமே கொஞ்சம் வெக்ஸாக தான் இருந்தாங்க. அண்டு கிளைமேக்ஸுமே அந்த டெரரிஸ்ட் போர்ஷன் கொஞ்சம் மோக்கையாக தான் இருந்தது. பட் கிளைமேக்ஸ் காமெடிஸ் உண்மையாகவே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. படத்தை வந்து புதுக்கிட்டின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ அதையும் தாண்டி படத்தில் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. நம்ம அப்படியே மைண்ட் அப்படியே கிளியர் பண்ணிவிட்டு போய் படத்தை பார்த்தோன்னா இட் இஸ் ரியலி a குட் ஃபிலிம். அண்ட் இந்த படம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மதுரையில் இருக்கிறவங்க மழைலாம் நின்னதுக்கப்புறம் இந்த படத்தை போய் பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கிற ஃபேமிலிஸ், பாட்டிஸ், தாத்தாஸ், அம்மா அப்பா அம்மார்கள்லாம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஒர்த் வாட்சிங். நல்ல ஒரு காமெடி படம் தான். ஒரு நல்ல ஒரு பாப்கார்னை சாப்பிட்டுட்டு படத்தை பார்த்தோன்னா உண்மையாகவே மனசு விட்டு சிரிப்பீங்க. அண்ட் ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் டு விவேக் பிரசன்னா. அவர் வந்து ஒரு பணமாகவே நடிச்சிருப்பார், சிரித்த மாதிரியே. ஸோ அப்படி நடிக்கிறது உண்மையாக கொஞ்சம் கஷ்டம். பட் somehow managed to do it. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம தலையோட குட் பேட் அக்லி படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் ரிவ்யூவோட வரேன்.